அப்போ இன்னைக்கான கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம எப்படி ஒரு டிசைன், அதாவது ஒரு யூஐ டிசைன், அதை எப்படி ரீட் பண்ணுறது, அதில் இருக்க வேல்யூஸை எடுத்து HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி எப்படி அதை மேக் பண்ணுறது, ஐ மீன் கிரியேட் பண்ணுறது. ஸோ அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ நவ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் பாப்புலராக இருக்கிற டூல்ஸ் அப்படின்னா ஃபிக்மா அப்படிங்கிற ஒரு டூல் அண்ட் XD அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அடாபோடது, நீங்கள் அடாப் ஃபோட்டோஷாப் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த அடாபோட XD அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஒன்று. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து கொஞ்சம் பாப்புலர் இந்த டிசைன் பண்ணுறதுல. பட் நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறதுல அந்த டிசைனை நம்ம ரீட் பண்ணி டெவலப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டிசைன் நான் சும்மா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த டிசைனை எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணுறது அண்ட் வந்து அந்த ரீட் பண்ண வேல்யூஸை எப்படி HTML அண்ட் CSSல அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுக்குறாங்க அப்படின்னா எடுத்தோடனே டெவலப் பண்ண போகக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த டிசைனில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்க. எவ்ரி செக்ஷன், எவ்ரி இண்டிவிஜுவல் எலமெண்ட், இங்கே இண்டிவிஜுவல் ஃபீல்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்க. அது என்னவா நம்ம வைக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு செக்ஷனாக அதில் ஒரு ஃபீல்டாக டெவலப் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ எடுத்தோடனே டக்குன்னு பார்த்தோன்னே டிசைன் ஓகே டக்குன்னு எடுத்து இதுதான் இது அப்படி இப்படின்னு டக்குன்னு நீங்கள் அப்படியே டெவலப்மெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் பர்ஃபெக்டாக டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பர்ஃபெக்டாக நல்லா பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசைன் அனலைஸ் பண்ணணும். அண்ட் தென் ஒரு செக்ஷனும் ஒரு எலமெண்ட்டும் பொறுமையாக என்ன இருக்கோ அதை எக்ஸாக்டாக கோத்ரூ பண்ணி அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கோத்ரூ பண்ணணும், அப்புறம் ஒரு செக்ஷனாக டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் கோத்ரூ என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி இருக்கு எல்லாருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லைனில் சில கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு கண்டென்ட் ஒரு கலரில் இருக்குது, சம் டிஃப்ரெண்ட் கலர் 2 கண்டென்ட் இருக்குது. இது வந்து ஒரு பேஜோட லோகோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இங்கே வந்து ஏதோ ஒரு மெனு கொடுத்துருக்காங்க, சர்வீசஸ் அப்படின்றது. அது ஒரு ட்ராப் டவுன் போல் ஒரு ஹீரோ கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணால் ட்ராப் டவுன் வரணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் அப்படின்ற 2 மெனு இருக்குது. அதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிற ஒரு பட்டன் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ஒரு லைனில் இருக்க விஷயம். ஸோ அப்போ நான் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ப்ரீ பிளான் பண்ணணும். இப்போது இந்த ஒரு லைனை நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன் டிசைனை பார்த்து. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த டிசைனுக்கு ஓவராலாக பேரண்ட் யாராவது இருக்காங்களா, அதாவது பேரண்ட்னா இந்த டிசைனுக்கு ஓவராலாக பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் வந்து ஒன்று அப்ளை ஆகுது, ரைட்டா? ஒரு லைட் க்ரீன். ஸோ அது ஒரு பேக்ரவுண்ட் அப்ளை ஆகுது. அதுக்கும் மேலே தான் இந்த டெக்ஸ்ட் இருக்குது, அப்புறம் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது. இந்த இமேஜு, இந்த கெட் ஸ்டார்டட், அப்புறம் இந்த கண்டென்ட் எல்லாமே இந்த ஒரு பேக்ரவுண்டுக்கு மேலே தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்டை கொண்டு வரணும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை கொண்டு வர போகிறேன். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா என்ன பண்ணலாம்னா சாம்பிள் டிசைன் அப்படின்னு வச்சுக்கிறேன்.
இதில் ஒரு HTML ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் நான் வந்து சும்மா டிசைன்னு போட்டுக்கிறேன். ஸோ டிசைன் ரீடிங் என்னன்னா வச்சுக்கலாம் டைட்டில். ஸோ ஜஸ்ட் நான் சும்மா வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து சிஎஸ்எஸ் ஃபைலும் வேணுமா? நான் வந்து style.css அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபைலை இது கூட லிங்க் பண்ணணும். லிங்க்கும் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த க்ரீன் கலர் பேக்ரவுண்டை கொண்டு வரணும். கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து டாப் செக்ஷன். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஸோ அதனால டாப் செக்ஷன் அப்படின்னு நான் சும்மா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்னோட கிளாஸ் நேம் நான் எப்படி வைக்கணும்னா, அதே மாதிரி நான் ஆல்ரெடி நம்ம சிஎஸ்எஸ் HTML பார்க்கும்போது சொல்லியிருப்பேன். கிளாஸ் நேம் ஐடி நேம் அப்படிங்கிறது ப்ராப்பராக வைக்கணும். சும்மா அந்த இப்போ எக்ஸாம்பிள் மெனு இல்லை வந்து இது ஒரு மெனு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ரேண்டமாக காமனாக வைக்காம யூனிக்கா அண்ட் தென் ரீடபிளாக வைக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே இது வந்து டாப் செக்ஷன். ஸோ டாப் செக்ஷனில் இதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த எலமெண்ட்ஸுக்கு எல்லாமே இதுதான் வந்து பேரண்ட் எலமெண்ட். கரெக்டா? ஸோ இதுக்கு மேலே தான் இது எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டாப் செக்ஷன் பேரண்ட் எலமெண்ட் ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலமெண்ட் கிரியேட் பண்றேன். ஓகே, டாப் செக்ஷன் பேரண்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ணுவேன். டாட் அந்த கிளாஸ் நேம். இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் தானே? கரெக்டா? இந்த எலமெண்ட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் இருக்கு. ஸோ இதோட வித்து ஹைட்டுன்னு பார்த்தா, இப்போ இந்த இதுக்கான ஹைட் எவ்வளோ, வித் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஃபர்ஸ்ட். ஸோ இதுக்கு வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1440. இங்கே பார்த்தீங்களா இதோட ஓவரால் லே அவுட் 1400. இப்போ இதில் இன்னொன்று, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஓவரால் பேஜோட லே அவுட்டை தெரிஞ்சுக்கணும். லே அவுட் அப்படின்னா என்னன்னா, இந்த டிசைனோட ஸ்க்ரீன் சைஸ். ஸோ இந்த டிசைன் எந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத லே அவுட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹைட்டை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் எந்த வெப்பேஜ் இல்லை எந்த வெப்சைட் உங்களோட மொபைலில் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் வித்து மட்டும்தான் ஃபிக்ஸடாக இருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ண போய்கிட்டே இருக்கும் அதோட ஹைட்டு. கரெக்டாக? எவ்வளோ பெருசு வேணால் போய்கிட்டே இருக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் நம்ம ஸ்க்ரோல் பண்ண போய்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். யூடியூப்ல எல்லாமே சில பேஜஸ்க்கு ஒரு எண்டுன்னு வச்சிருப்பாங்க கீழே. பட் அதுக்கெல்லாம் வந்து ஹைட் வந்து இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஹைட்டை நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ இந்த லே அவுட்ல நம்மளோட வித்து என்ன, இந்த டிசைன் எந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு இந்த ஓவரால் இந்த டிசைனை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் லே அவுட்னு இருக்கா? ஸோ இந்த லே அவுட்டில் அதோட வித்து 1440 பிக்சல். ஸோ அப்போது இந்த டிசைன் 1440 பிக்சலுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே ஸோ அப்போது இந்த 1440க்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட இந்த பேக்ரவுண்ட் கலரோட ஓவரால் வித் 1440 தான். விச் மீன்ஸ் என்னோட ஓவரால் ஸ்க்ரீனுக்கும் அது அப்ளை ஆகணும். கரெக்டாக? இங்கே 1440ங்கிறது ஃபுல் ஸ்க்ரீன். அப்போ அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகணும். அப்போ நான் வித் எதுவும் கொடுக்க தேவையில்லை.
இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலரோட ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 837. இங்க பாத்தீங்கன்னா இருக்கா? இதை ஜஸ்ட் இப்படி 2 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் ஆயிடும். இந்த எலமெண்ட் இப்போ இந்த டிசைன்ல ஏதாவது ஒன்று நான் வந்து செலக்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்டைல வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த எந்த இதுக்கான ஸ்டைல் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நேராக மவுஸை வச்சு ஜஸ்ட் டபுள் கிளிக். இப்படி டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல வரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த எண்டு வரைக்கும் ஒரு ப்ளூ கலர் கோடு வருதா? இப்படின்னா நான் இந்த செக்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சைட்ல பாத்தீங்கன்னா லே அவுட்ல அதோட வித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் 1440. அதனால வித்து நான் கண்டுக்க தேவையில்ல. அடுத்தது அதோட ஹைட் கொடுத்துருக்காங்க 837. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் அப்போ இதோட ஹைட் வந்து நான் அப்ளை பண்றேன். ஹைட் 837 பிக்சல். ஓகேவா? ஸோ வித்து வந்து ஃபுல் வித் எடுத்துக்கணும். ஸோ அதனால நான் வந்து 100% அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபுல் வித் தானே 1440 தான் என்னோட லேஅவுட். இதோட வித்தும் 1440 தான். அதனால நான் ஃபுல்லா எடுத்துக்கணும், ஃபுல் ஆக்குபை பண்ணணும் அந்த எலமெண்ட் அப்படின்றதுனால 100% நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா கலர்னு ஒன்று இருக்கும், கலர்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த பேக்ரவுண்ட் கலர். இப்போ இதை காப்பி பண்ண ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க, அப்படி ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ நான் அதை இங்க போயிட்டு அதை காப்பியும் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இல்லை இதுதான் வந்து கலர் கோடு. நம்ம ஆல்ரெடி கலர் கோடுலாம் பார்த்தோம்ல, கலரை டைரக்டா ரெட் ப்ளூ அந்த மாதிரி கொடுக்க முடியும். இந்த மாதிரி கோட் கலர் கோடு யூஸ் பண்ணி பண்ண முடியும், இல்ல ஆர்ஜிபி யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இங்க வந்து கலர் கோடு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கலர் கோடை காப்பி பண்ணி ஜஸ்ட் இங்க போயிட்டு பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இதுதான். ஓகேவா? ஸோ நான் இப்போ சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைலை வந்து ரன் பண்றேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ கலர், ஐ மீன் சாரி, ஒரு லைட் கிரீன் கலர் அப்ளை ஆகுதா? இதில் பை டிஃபால்ட் அந்த ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வரக்கூடாது. அது பை டிஃபால்ட் அந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு சம் பேடிங் மாதிரி ஏதோ அப்ளை ஆகிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். இந்த பாடிக்கு சம் பேடிங் அப்ளை ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம பை டிஃபால்ட்டாக அது அப்ளை ஆகுது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா நமக்கு எக்ஸாக்டா அந்த டிசைன்ல இருக்க மாதிரி நம்மளால அந்த ஸ்டைல் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ நான் வந்து என்ன பண்றேன், மார்ஜின் 0. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எனக்கு வந்து அது இந்த இது எடுத்துக்கிச்சு. 837 ஹைட் தான் அது எடுத்துக்கும், அதுக்கு மேலே எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ அது மேபி நம்ம இன்னும் அடுத்தடுத்து டெவலப் பண்ணும்போது தெரியும். இல்லைன்னா வந்து நான் என்ன பண்றேன், இதுக்கு சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக இதை ஆட் பண்றேன். ஓகே, பட் இது நீங்க ஆட் பண்ண வேணாம். மார்ஜின் பாட்டம் ஒரு 100 பிக்சல். சும்மா இது சும்மா ஸ்டைல், இதை எதுவும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், 837ங்கிறது இது வரைக்கும் தான் அப்ளை ஆகும். இதுக்கு கீழே இருக்கிறத அதை தாண்டி இருக்கிற சைஸ். ஓகேவா? ஸோ இப்போ 837க்கு இந்த ஸ்க்ரீன் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல இங்க வந்து ஒரு இமேஜ் இருக்குது. இது வந்து ஒரு இமேஜ், கரெக்டா? இது வந்து ஒரு லோகோ இல்ல டெக்ஸ்டா கூட நம்ம இதை வைக்கலாம், இமேஜாவும் வைக்கலாம். ஓகே, ஸோ என்ன வேணா வச்சுக்கலாம் வேணும்னா. ஸோ நான் இப்போ வந்து இதை ஒரு டெக்ஸ்டாவே நம்ம வைப்போமா? டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல டிசைன் ஏஜென்சி அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை என்னோட HTML கொண்டு வரணும். இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம பிளான் பண்ணணும். இப்போ இந்த ஒரு இப்போ ஹரிசாண்டலா இந்த ஒரு ரோ இருக்குல்ல, இந்த ஒரு லைன், இதை வந்து ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு ரோ எனக்கு ஒரே செட் அப்படின்னா எப்படின்னா, இந்த ஒரு டிசைன் அண்ட் தென் ஐ மீன் இந்த ஒரு லோகோ, இந்த டிசைன் ஏஜென்சி அப்படிங்கிறது, அடுத்தது இந்த மெனு, அடுத்தது இந்த பட்டன். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது ஒரு ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சொல்லப்போனால் ஒரு ஹெட்டர், ஒரு பேஜுக்கான ஒரு ஹெட்டர். ஸோ அப்போ இந்த ஒரு ரோவை நான் மொத்தமாக குரூப் பண்ணனா என்னால் ஈஸியாக வந்து இந்த மாதிரி சைடில் வர வைக்க முடியும். அதாவது
லோகோ அது தான். அதுக்கு பக்கத்துல வந்து ஹரிசாண்டலா பக்கத்துல சர்வீஸ், அதுக்கும் பக்கத்துல அபவுட் அஸ், அதுக்கும் பக்கத்துல கான்டாக்ட் அஸ், அந்த மாதிரி என்னால ஈஸியா பக்கத்துல கொண்டு வர முடியும். அண்ட் அதே மாதிரி இதுக்கு நான் ஒரு பேரண்ட் எலமெண்ட், அதாவது இதை வந்து நான் ஒரு குரூப் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு உள்ள அந்த டிஸ்டன்ஸ் இல்ல காமனா அப்ளை ஆகிற ஸ்டைல்ஸ்லாம் என்னால ஒரே ஒரு பேரண்ட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பேரண்ட் எலமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு மெயின் பேரண்ட் எலமெண்ட் கிரியேட் பண்ணோம் டாப் செக்ஷனுக்கு. அடுத்தது இந்த ஹெட்டருக்கு மட்டும் ஒரு பேரண்ட் எலமெண்ட் நான் இப்போ கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இங்க டாட் டாப் செக்ஷன் ஹெட்டர் பேரண்ட். ஓகே, ஸோ இது ஹெட்டர் பேரண்ட். இப்போ இதுக்குள்ளதான் நான் எல்லா எலமெண்ட்டையும் நான் வந்து கொண்டு வர போறேன், இங்க இருக்க எல்லாத்தையும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கு எனக்கு, கரெக்டா? இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த எலமெண்ட் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த எலமெண்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ ஃபைனலி உங்களுக்கு அந்த எலமெண்ட் வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் என்ன கிளிக் பண்ணாலும் அதுக்கு மேலே அது கிளிக்கே ஆகாது, அப்படியே நின்றுடும். ஸோ இப்போ இது ஃபைனல் கிளிக் ஆனதுக்கு அப்புறம் இங்க சைடுல பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் என்ன, அதோட வித் ஹைட் என்ன, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அதோட ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் ஃபாண்ட் ஃபேமிலி, பாப்பின்ஸ் அப்படிங்கிற ஃபாண்ட் ஃபேமிலி. அடுத்தது ஃபாண்ட் வெயிட் 700. இந்த சைஸ் அப்படிங்கிறது ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல். அடுத்தது லைன் ஹைட் கொடுத்துருக்காங்க 30 பிக்சல் அப்படின்றது. அடுத்தது இந்த ஏஜென்சி அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கு தனியாக ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அதே ஸ்டைல் தான் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு தனி கலர் அப்ளை ஆகுது, கரெக்டா? இதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பிளாக் கலர் இங்க இருக்கு, அது அந்த டிசைனுக்கு. இந்த ஏஜென்சிக்கு நமக்கு கலர் வேணும் அப்படின்னா கொடுக்கலையா? ஓகே, ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலி இங்க டிசைன்ல இந்த கலர் கொடுக்கல ஏஜென்சிக்கு. பட் ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த டிசைனுக்கான இந்த கலர் வந்து இங்கேயே கொடுப்பாங்க. இங்க எப்படி பிளாக் கலர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இங்க இன்னொரு கலரும் கொடுப்பாங்க, இந்த கலர். ஓகேவா? ஸோ அந்த கலரை எடுத்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதுக்கான கலர் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் பிக் பண்ணி உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். ஓகே, கலர் பிக்கர் வச்சு. பட் ஃபைன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை நான் கொண்டு வரணும். இந்த கண்டென்ட்டையுமே நம்ம இங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதான் கண்டென்ட், நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா காப்பி ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெயின் எலமெண்ட் டிசைன் ஏஜென்சி அப்படிங்கிற எலமெண்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஹெட்டர் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லோகோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹெட்டர் லோகோ எலமெண்ட், ஹெட்டர் லோகோ கண்டென்ட் இல்லை டெக்ஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் சும்மா. ஸோ இதில் நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் தான் அங்கே இருக்கு, நான் இதை வச்சுட்டேன். இப்போ இதுக்கு நான் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணேன், இதோட ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸு, ஸோ அது எல்லாமே. ஸோ இதோட ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸா, நான் போய் முதல்ல பாப்பின்ஸை டவுன்லோட் பண்றேன். ஃபாண்ட்ஸ் பாப்பின்ஸ். அதாவது மைக் ஆன் பண்ணி பேச ட்ரை பண்றீங்களா? இதோட சவுண்ட் கேட்குது எனக்கு. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாப்பின்ஸ் அப்படின்ற அந்த ஃபாண்ட்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்க போயிட்டு கெட் ஃபாண்ட், இது எப்பயும் போல நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். ஃபாண்ட் ஃபேமிலி செலக்டட். மேபி நான் அந்த ரொபோட்டாவை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோமா? அதனால லிங்க் வச்சுப்போம். காப்பி கோட் போயிட்டு பேஸ்ட், அவ்வளோதான்.
ஓகே, தென் ஃபாண்ட் ஃபேமிலி இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதுக்கு போயிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி டாப்பிங்ஸ், அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுத்துருந்தாங்களா, ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல். அடுத்தது ஃபாண்ட் வெயிட் வந்து 700 கொடுத்துருந்தாங்க. ஸோ 700. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. இதுல இன்னும் வேற என்ன, ஃபாண்ட் வெயிட், லைன் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் ஹைட் வந்து 30 பிக்சல். லைன் ஹைட் 30 பிக்சல். ஓகே, இதுதான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா. அண்ட் இந்த டெக்ஸ்டோட கலர் வந்து 6 0 கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர், 0 0னா பிளாக் கலர் தான். ஸோ ஜஸ்ட் கலர் 0 0. அண்ட் இப்போ அடுத்தது, இப்போ நான் இதெல்லாம் வச்சுட்டேன். ஸோ ஓகே, இது ஃபர்ஸ்ட் எப்படி ரெண்டர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துருச்சு. கரெக்டா. நான் இப்போ ஜூமிங் பண்ணியிருக்காத பெருசாக தெரியுது. இதுதான் வந்து நார்மல் வியூ. ஓகே, இந்த டிசைனை ப்ரிவ்யூ பண்ணியும் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஓகே, இந்த ஏஜென்சிக்கு நம்ம கலர் வைக்கலாம், அந்த கலர், பட் அங்கே டிசைனில் இல்லை. பட் நான் அது என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது இந்த டெக்ஸ்ட் நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த எண்டில் இருந்து, இதுதானே நம்மளோட ஸ்க்ரீனோட எண்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேஅவுட் பார்க்கும்போது இது நம்மளோட ஸ்க்ரீன் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ இதுதான் ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடு எண்டு. கரெக்டா. அப்போ இந்த டெக்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல இருந்து சம் கேப் வந்து தள்ளி இருக்கு. கரெக்டா. ஸோ அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்பயும் போல இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மவுஸை இந்த லெஃப்ட் சைடு தானே நமக்கு வேணும், லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு ஆல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு வேல்யூ காட்டும். அந்த ஒரு ஆரஞ்சு கலர் கோடு வந்து 110ன்னு காட்டுதா. மேலே வந்து 25, கீழே 25. இது வந்து லெஃப்ட் சைடு வந்து 110. ஸோ இது 110, 25, 25 என்னன்னா பிக்சல்ல தான் அது வந்து அந்த யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 110 பிக்சல் அதோட லெஃப்ட்ல இருந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். டாப்ல இருந்து 25 பிக்சல், பாட்டம்ல இருந்து 25 பிக்சல் தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த வேல்யூஸ். ஓகே, ஸோ அப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை டாப்ல இருந்து 25 பிக்சல் தள்ளணும், லெஃப்ட்ல இருந்து 110 பிக்சல், பாட்டம்ல இருந்து 25 பிக்சல் தள்ளணும். ஓகே, ஸோ பாட்டம் இப்போதைக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா ஜஸ்ட் டாப் அண்ட் லெஃப்ட் மட்டும் அப்ளை பண்ணலாம். ஏன் பாட்டம் அப்ளை பண்ண வேணாம்னு நான் சொல்கிறேன். அது எல்லா இடத்துலையும் அது நம்ம அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஸோ ஃபைன், அது நான் சொல்கிறேன் என்னன்னு. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்டு டாப்பு அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம். டேரெக்டாக டாப்பு லெஃப்ட்டு, இல்லை மார்ஜின் டாப் மார்ஜின் லெஃப்ட்டு, இல்லை பேடிங் டாப் பேடிங் லெஃப்ட், அந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ எது அப்ளை பண்ணனா பெஸ்ட்டு அப்படின்னா மார்ஜின் அப்ளை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வெறும் டாப் இல்லை வெறும் லெஃப்ட் அப்படிங்கிற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஓவரால் உங்களோட ஸ்க்ரீன்ல இருந்து அப்ளை ஆகும், உங்களோட ஓவரால் லே அவுட்ல இருந்து அப்ளை ஆகும். ஆனால் நீங்கள் மார்ஜின் லெஃப்ட் மார்ஜின் டாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த எலமெண்ட்டோட பேரண்ட் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி ரன் ஆகும். மார்ஜின் அப்படிங்கிறது பேரண்ட் எலமெண்ட்ல இருந்து அந்த மார்ஜின் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ இங்க மேபி யோசிக்கலாம், இது வந்து லே அவுட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கு, அப்போ டாப் லெஃப்ட் அப்ளை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு டாப் லெஃப்ட் அப்ளை பண்ணா ஒர்க் ஆகும், ஆகாதுன்னு கிடையாது. பட் நீங்க அதே அந்த ஒரு இங்க டாப் லெஃப்ட் அப்ளை பண்ணதுலயே வந்து மற்ற எல்லாத்துக்கும் டாப் லெஃப்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்டா நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வந்து இங்க அப்ளை ஆகாது, அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே. ஸோ டாப் லெஃப்ட் அப்படிங்கிறது ஓவரால் லே அவுட்டுக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த கண்டென்ட்டுக்கு இப்போ நான் இங்க வந்து ஓவரால் டாப் பார்த்தேன்னா வேற வேல்யூ இருக்கும், இங்க இந்த கண்டென்ட்ல இருந்து பார்த்தோன்னா வேற வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் மாறும்போது நீங்க டாப் லெஃப்ட்டும் கரெக்டா பார்த்து அப்ளை பண்ணணும். ஸோ அதனால டைரக்ட் டாப் லெஃப்ட் அதை வந்து அப்ளை பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. அது ஒர்க் ஆகும், பட் ஆனால் அது அப்ளை பண்றது நடுவில் இருக்க கண்டென்ட்டை அதை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அதனால வந்து அந்த வெறும் டாப் லெஃப்ட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நான் இப்போ போயிட்டு
110 25. ஸோ இங்க வேற ஏதோ ஸ்பேஸ். Just a minute. Okay. So இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் எடுத்துட்டேன். இங்கே இது பேரண்ட் எலமெண்ட் தானே. ஸோ ஜஸ்ட் வந்து பேடிங் டாப் டாப் வந்து 20 பிக்சலாக. இதில் இந்த பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும், நம்ம ஆல்ரெடி எடுத்திருந்தோம். ஸோ ஏன் இந்த ஒயிட் கேப் வருது அப்படின்றதுக்கான ஒரு ரீசன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் கேப் வந்து மேலே வராது. ஏன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி மார்ஜின் அப்ளை பண்ணேன் கரெக்டா. ஸோ நான் மார்ஜின் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த மார்ஜின் அப்படிங்கிறது என்னோட எலமெண்ட்டுக்கு அவுட்டரில் அது வந்து அப்ளை ஆகும் மார்ஜின் அப்படிங்கிறது கரெக்டா. ஆனால் பேடிங் அப்படிங்கிறது என்னோட எலமெண்ட்டுக்கு உள்ளே அப்ளை ஆகும். அதாவது என்னோட பார்டர் அந்த எலமெண்ட்டோட பார்டருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹவர் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் இங்கே. ஸோ இப்போ இதுதான் என்னோட எலமெண்ட். இந்த இடத்துல ஒரு பச்சை கலர்ல அப்ளை ஆகுதுல்ல. ஸோ என்னோட எலமெண்ட்டோட ஓவரால் பார்டருக்கும் என்னோட எலமெண்ட்டுக்கும் நடுவுல தான் அந்த பேடிங் அப்ளை ஆகும். ஆனால் மார்ஜின் வந்து என்னோட எலமெண்ட்டோட அவுட் சைடில் அப்ளை ஆகும். என்னோட பார்டரை தாண்டி அப்ளை ஆகும். ஸோ அப்போ அந்த பார்டரை தாண்டி அப்ளை ஆகும்போது இந்த மார்ஜின் வந்து நீங்க அப்ளை பண்றதுனால அந்த பேரண்ட் இந்த இது இந்த கண்டென்ட்டோட பேரண்ட் தானே அந்த பேக்ரவுண்ட் பச்சை கலர். ஸோ அப்போ இதுக்கு நீங்க மார்ஜின் அப்ளை பண்ணும்போது அந்த எலமெண்ட்டையும் சேர்த்து கீழே தள்ளிடும். ஸோ மார்ஜின் அப்படிங்கிறது ஓவரால் அவுட்டர் பார்டர் கரெக்டா. ஸோ அதனால அது வந்து அந்த ஒயிட் கேப் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஒரு பேரண்ட் எலமெண்ட் இதுக்கு வச்சிருந்தோம். ஸோ அப்போ அந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு மார்ஜின் பேடிங் டாப் 25 பிக்சல் அப்படிங்கிறத நான் அப்ளை பண்ணேன். அதே மாதிரி இப்போ இங்கே இன்னொன்று நான் பேரண்ட் எலமெண்ட்டுக்கு தானே 25 பிக்சல் அப்ளை பண்ணேன். ஸோ அப்போ இந்த நான் 25 பிக்சல் இங்க இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் அப்ளை ஆகும் கரெக்டா. அப்போ இங்க இருக்க எல்லா எலமெண்ட்டும் 25 பிக்சலா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும். அப்படி பார்த்தா கிடையாது, 18 பிக்சல் தானே இருக்கு இந்த இந்த எலமெண்ட். அப்போ இதுக்கு 25 பிக்சல் அப்ளை பண்ணா தப்பு. அப்போ நான் 25 அப்ளை பண்ணக்கூடாது, 18 தான் அப்ளை பண்ணும். காமன் வேல்யூ 18. நான் அப்ளை பண்றது பேரண்ட். ஸோ பேரண்ட்டுக்கு 18 பிக்சல் நான் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா. ஓகே, ஆனா இப்போ இந்த லோகோ வந்து 25 பிக்சல் தள்ளி இருந்துச்சு. அப்போ இந்த டெக்ஸ்ட் அப்படின்னா ஆல்ரெடி இங்க 18 அப்ளை ஆகுது. அப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு மீதி எவ்வளோ? 7 பிக்சல் கரெக்டா. ஸோ நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா மார்ஜின் டாப் வந்து 7 பிக்சல். இப்போ பார்த்தீங்கன்னா
ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 7 பிக்சல் அப்ளை ஆகும். ஸோ டோட்டலாக வந்து 25 பிக்சல் இருக்கும். ஓகே, ஸோ லெஃப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தோம் 110 பிக்சல். ஓகே, ஓகே. ஸோ இப்போ அடுத்தது, இப்போ இதுக்கான கலர் கண்டுபிடிக்கணுமா? ஓகே, இதுக்கான கலர் இந்த கலர் இருக்கா? கலர் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ இன்னொன்று, இங்கே ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது இந்த லோகோ டெக்ஸ்ட்டுக்கு. ஆனால் இங்கே டிசைன் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரே எலமெண்ட்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இதோட ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் வெயிட்டு, மார்ஜின், டாப்பு, லெஃப்ட் எல்லாமே சேம். ஆனால் இந்த ஏஜென்சி அப்படின்ற இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் எனக்கு கலர் வேற. இது எப்படி பண்ணலாம்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ நமக்கு எல்லா ஸ்டைலும் சேம், பட் ஆனால் நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட், அந்த ஏஜென்சி அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கலரை மட்டும் மாற்றணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்பேன் டேக். ஓகே, ஏன் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணணும்? வேற டேக் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? டிவ் இல்லை வேற ஏதாவது டேக்கு? ஏன் ஸ்பேன் பர்டிகுலரா? இல்லை மற்றவங்க யாராவது வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. ஆக்சுவலி ஸ்பேன் டேக் அப்ளை பண்ணலாம், தப்பு இல்லை, கரெக்டு தான். பட் ஆனால் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணலாம். ஏன் ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு இன்லைன் டேக். இன்லைன் டேக் அப்படின்னா ஒரு டேகுக்குள்ள நம்ம இன்னொரு டேகை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேக் வந்து வேற வேற அதோட பேரண்ட். ஏன்னா ஒரு டேக்குள்ள தான் இன்னொரு டேக் யூஸ் பண்றோம். ஸோ அப்போ இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் டிவ் யூஸ் பண்ண என்ன ஆகும்? எனக்கு அடுத்த லைன்ல ஒரு பிளாக்கா கிரியேட் ஆகும், ஒரு பிளாக் எலமெண்ட். கரெக்டா? இல்லை நான் வேற ஏதாவது லிஸ்ட்டோ இல்லை வேற ஏதாவது பேராகிராஃபோ யூஸ் பண்ணால் எனக்கு அடுத்தடுத்த லைன்ல வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்த லைன்ல வரும், அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வித் எடுத்துக்கோ, அதுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்டைல் அப்ளை ஆகும், இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் இருக்கும். கரெக்டா? இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த இன்லைன் டேக்ஸ். ஸோ அந்த இன்லைன் டேக்ன்றது அதில் நிறைய இருக்கு. அந்த இப்போ சொல்ல போனா பிரேக் டேக்லாம் யூஸ் பண்றீங்களா, அது ஒரு இன்லைன் டேக் தான். ஸோ அண்ட் அதே மாதிரி இங்கே ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு இன்லைன் டேக். ஸோ அப்போ இன்லைன் டேக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அதோட அந்த எலமெண்ட்டோட எந்த விஷயத்தையும் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதே மாதிரி அடுத்த லைனுக்கு கொண்டு வரதோ இல்லை ஒரு பிளாக்காக கிரியேட் பண்ணுறதோ கிரியேட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அப்போ நான் இந்த டிசைனுங்கிற வேர்டுக்கு அப்புறம் ஸ்பேன் அப்படிங்கிற அந்த டேகை யூஸ் பண்ணணும். இந்த ஸ்பேஸில் விடக்கூடாது, ஏன்னா டிசைனில் இல்லை. ஜஸ்ட் கட். இந்த ஸ்பேனுக்கு நடுவில் இதை போட்டுட்டேன். இப்போ இதுக்கு நான் வேணும்னா ஒரு கிளாஸ் புதுசாக எழுதி அந்த கிளாஸுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். இல்லை இதுக்கு கலர் மட்டும்தான். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஆட்ரிபியூட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்லைன் ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. உங்களுக்கு வேணும்னா ஒரு கிளாஸ் கூட கால் பண்ணி அப்ளை பண்ணி அதுக்கு வந்து பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதுதான் கலர், நான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டேன். பார்த்தா ஸோ இங்கே மாறிடுச்சு. இப்போ இந்த இந்த இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாச்சு நம்ம. கரெக்டா? இந்த டிசைன் ஏஜென்சி அப்படிங்கிறத கொண்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது இங்க ஒரு 3 மெனு இருக்கு.
3 மெனு, 2 பட்டன். சர்வீசஸ், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், அப்புறம் லாகின், ரெஜிஸ்டர். கரெக்டா? இப்போ நான் இது எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்போ இது எல்லாமே மெனுஸ். அப்போ நான் இதுக்கு இது எல்லாமே நான் இப்போ டிவ் யூஸ் பண்ணி பண்ணேன்னா கீழே 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 வரும். அப்போ இதுக்கு ஒரு பேரண்ட் இருந்தால் நான் ஈஸியாக என்னால் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி சைடில் கொண்டு வர முடியும். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு இதை 5க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு பேரண்ட் கிரியேட் பண்ண போறேன். அது எங்க இருக்கணும்னா இந்த லோகோ டெக்ஸ்டுக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த ஹெட்டர் பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டா கிரியேட் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா இந்த லோகோவும் பிளஸ் இந்த மெனுவும் இந்த பேரண்ட் ஓவரால் ஹெட்டருக்கு ஒரு பேரண்ட். கரெக்டா? ஸோ அதனால நான் இதுக்கு வெளியே தான் கிரியேட் பண்ண போறேன். பேரண்ட் எலமெண்ட் மெனு. இது வந்து ஒரு மெனு. ஸோ அதனால நான் மெனு ஐட்டம்ஸ் அப்படின்னு நான் சும்மா கிரியேட் பண்றேன். ஹெட்டர் மெனு ஐட்டம்ஸ். ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அதில் ஃபர்ஸ்ட் ஒரு மெனு ஐட்டம்ஸ் இருக்கா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் காமனா ஒரு நேம் வச்சுக்கலாம். மெனு. இது என்ன மெனு? சர்வீஸ், அபவுட், கான்டாக்ட். ஓகே, அதை பேஸ் பண்ணி நேம் வச்சுக்கலாம். சர்வீஸ் மெனு. அதே மாதிரி அடுத்த டிவ் வந்து அபவுட் அஸ்ஸா. ஸோ அபவுட் அஸ். வந்து ஜஸ்ட் அபவுட் அஸ். இங்கே சர்வீசஸ். அடுத்தது கான்டாக்டர்ஸ் இருந்துச்சா? கான்டாக்டர்ஸ் மெனு. ஸோ அடுத்தது வந்து 2 பட்டன், லாகின் அண்ட் ரெஜிஸ்டர். கரெக்டா? ஸோ அப்போ நான் வந்து இங்கே பட்டன் டேக் கொடுக்கணும். ஸோ பட்டன் லாகின். அடுத்தது இன்னொரு பட்டன் வந்து ரெஜிஸ்டர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இது எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. இங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த எலமெண்ட் இங்க வந்துருச்சு. கரெக்டா? இந்த எலமெண்ட்டுக்கு கீழே தான் இது வரணும் ஆக்சுவலி. கரெக்ட்? ஸோ எனக்கு இங்க வந்துருச்சு. இப்போ இந்த எலமெண்ட்டும் அதாவது இந்த லோகோ டெக்ஸ்டும் இந்த மெனுவும் சைடில் வரணும். ஹரிசாண்டலா ஒண்ணுக்கு பக்கத்துல ஒண்ணு வரணும். கீழே கீழே வரக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டுக்கும் பேரண்ட் எலமெண்ட் எதுவோ அதுக்கு டிஸ்பிளே ஃபிளக்ஸ் அப்ளை பண்ணலாமா? ஸோ இந்த 2 எலமெண்ட் இதுக்கும் அதாவது இந்த லோகோ டெக்ஸ்ட்டுக்கும் இந்த மெனுக்கும் பேரண்ட் எலமெண்ட் இந்த ஹெட்டர் செக்ஷன். ஸோ அப்போ நான் இந்த செக்ஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னா ரெண்டும் பக்கத்துல வந்திருப்போம். கரெக்டா? இப்போ அடுத்தது இந்த 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 5 எலமெண்ட் இதுவுமே சைடில் பக்கத்துல தான் வரும். கரெக்டா? அப்போ இது 5க்கும் நம்ம ஒரு பேரண்ட் எலமெண்ட் கொடுத்துருந்தோமா? ஸோ இந்த ஹெட்டர் மெனு ஐட்டம்ஸ். ஸோ இந்த மெனு ஐட்டம்ஸ்க்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகே. ஸோ நான் இப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா எல்லா எலமெண்ட்டும் சைடில் வந்துருச்சு. ஓகேவா? எல்லாமே இப்போ ஒரே லைன்ல வந்துருச்சா? இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம மெயினா அந்த பேரண்ட்டை பிரிக்கணும். பேரண்டா வைக்கணும். அப்பதான் நம்மளால நிறைய சேல்ஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போதான் அதோட யூசேஜ் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே ஒரே நேரம் வந்துருச்சு. இப்போ அடுத்தது இந்த எலமெண்ட் இதுதானே அந்த பேரண்ட். இப்போ செலக்ட் பண்ணும்போது ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுதா? அதுதான் அந்த இதோட பேரண்ட். அப்போ
இந்த பேரண்ட் இந்த எலமெண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த எலமெண்ட் இந்த டிசைன் ஏஜென்சியும் இந்த சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த மெனு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவுல கேப் இருக்கு இங்க டிசைன்ல. கரெக்டா? அப்போ இந்த கேப்பை நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்பதான் வந்து இது ரெண்டையும் நம்ம கரெக்டா பிரிக்க முடியும். ஸோ அப்போ அந்த கேப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த எலமெண்ட்டை ஹவர் பண்ணி இது ரெண்டுக்கும் தானே நடுவில் எனக்கு கேப் வேணும். அப்போ இந்த எலமெண்ட்டை ஹவர் பண்ணி ஆல்ட் சிம்பிள் அழுத்தின ஆல்ட் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணனா இங்கே ஒரு கேப் தெரியும் எனக்கு. அந்த ஒரு ஆரஞ்சு கலர் லைன் வந்து 435 காட்டுதான். ஸோ அதுதான் அந்த இதோட கேப். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதோட பேரண்ட் எலமெண்ட்டுக்கு மார்ஜின் லெஃப்ட் 435 பிக்சல் அப்படின்றத நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த மெனு ஐட்டம்ஸோட பேரண்ட்டுக்கு மார்ஜின் லெஃப்ட் 435 பிக்சல். ஸோ நான் இப்போ இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா இந்த 435 பிக்சல் தள்ளிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்கு ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 44 பிக்சல் அப்படிங்கிற ஒரு ஹைட். இந்த எலமெண்ட் அந்த குரூப்பை நான் செலக்ட் பண்ணனா இதுக்கான ஹைட் வந்து 44 பிக்சல் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் இந்த ஹைட்டையும் நான் அப்ளை பண்ணேன் 44 பிக்சல் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ இந்த பேரண்ட் எலமெண்ட்டுக்கு இண்டிவிஜுவல் கிடையாது, பேரண்ட் எலமெண்ட். ஸோ ஹைட் 44 பிக்சல். பண்ணிட்டு போனா ஹைட் வந்து இங்கே 44 பிக்சல் அப்ளை ஆகும். ஓகே. ஸோ அது தெரியாது, பட் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 44 பிக்சல் அப்ளை ஆகும். அந்த பேரண்ட் எலமெண்ட்டை கரெக்டாக செலக்ட் பண்ணா இங்கே பாருங்க இப்போ 44 பிக்சல் இருக்கா? ஓகே. இப்போ அடுத்தது இந்த எல்லா எலமெண்ட்டும் இந்த 44 பிக்சல் ஹைட்டுக்கு டிசைன்ல இதுதான் 44 பிக்சல். இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 44க்கு சென்டரா இருக்கும். கரெக்டா? மேல 10 கீழே 10 கேப் இருக்கா? 44 பிக்சல் கேப் இருக்கும். கரெக்ட்? ஐ மீன் 44 ஹைட்டுக்கு சென்டரா இருக்கும். மேல 10 கீழே 10 இருக்கும். ஸோ அப்போ இதை சென்டர் பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ அப்போ டிஸ்பிளே கொடுக்கும்போது நம்ம வெர்டிகலா சென்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஜஸ்ட் திருப்பி நான் சொல்லுவேன். அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டென்ட் எல்லாம் சென்டர் ஆகிடும். இப்போ நான் அந்த இதுதான் அந்த மெயின் பேரண்ட். இது ஸோ இதுதான் அந்த மெயின் பேரண்ட். இப்போ நான் இதை வந்து நான் அதை ஹவர் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் அந்த என்னோட பேரண்டோட சென்டருக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்தது ஸோ இப்போ இது கொண்டு வந்தாச்சு. இப்போ இங்க ஒரு டிராப் இங்க வந்து ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கு, டவுன் ஏரோ. ஒரு அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிளை சாட்சி வச்சா கீழே பார்த்த மாதிரி வச்சா எப்படி இருக்குமோ அந்த சிம்பிள் இருக்கு. கரெக்டா? ஒரு ஏரோ சிம்பிள் இப்படி இருந்தா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இங்க ஏதோ ஒரு டிராப் டவுன் இருக்கு. டிராப் டவுன் அப்படின்னா என்னன்னா இதை நீங்க கிளிக் பண்ணும்போது இங்க சில மெனுஸ் எக்ஸ்ட்ரா மெனுஸ் வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அது இந்த டிசைன்ல கொடுக்கல, பட் ஆனா ஆக்சுவலா உங்களுக்கு நீங்க ஒர்க்லாம் போகும்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ பட் இப்போதைக்கு நம்ம இந்த ட்ராப் டவுனை விட்டுறலாம். ஓகே. ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு விட்டுறலாம். ஓகே. இப்போ இந்த இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். கலரு, ஃபாண்ட் ஃபேமிலி அதெல்லாம் அப்ளை பண்ணலாமா? ஸோ இந்த சர்வீசஸ்க்கு என்ன 16 பிக்சல் ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ், ஃபாண்ட் வெயிட் வந்து 500, கலர் வந்து 0. ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த சர்வீஸ் மெனு அதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். Font, so poppins are font size 15 pixel இருந்துச்சா? 16, okay. 16 pixel
font weight வந்து 500. அப்புறம் லைன் ஹைட் கொடுத்துருந்தாங்க. ஸோ லைன் ஹைட் வந்து 24 பிக்சல். அப்புறம் கலரா லைன் ஹைட் 24 பிக்சல் அண்ட் அதோட கலர் வந்து ஜஸ்ட் சம்திங் லோட் ஆகுது. அதோட 0.6. இப்போ இதை சேவ் பண்ணிட்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்க்கு மட்டும் சில ஸ்டைல் அப்ளை ஆகுது, நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்தது அபவுட் அஸ், இந்த கான்டாக்ட் அஸ்க்குலாம் பார்க்கலாமா? இப்போ அபவுட் அஸ்க்கு பார்த்தா அதே தான். பாப்பின்ஸ் 500 வெயிட், 16 பிக்சல் ஃபாண்ட் சைஸு, 24 பிக்சல் லைன் ஹைட், அதே கலர், அதே சேம். இந்த கான்டாக்ட் அஸ்க்கும் அதே தான் அப்ளை ஆகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சிம்பிளாக இது எல்லாத்தோட கிளாஸையும் எடுத்து ஜஸ்ட் இங்கே கமா போட்டு போட்டுருவேன். அவ்வளோதான். நான் போட்டேன் அப்படின்னா இந்த 3 மெனுக்கும் எனக்கு அதே சேம் ஸ்டைல் அப்ளை ஆகிடும். ஓகே, இப்போ அடுத்தது, இப்போ இந்த எலமெண்ட்டுக்கும் சில கேப் இருக்கா? ஸோ இது வந்து ஒரு பட்டன் மாதிரி இங்கே ரியாக்ட் ஆகுது. ஸோ ஒரு 44 பிக்சல், அதுக்கு இது சென்டராக இருக்கா? ஒரு 44 பிக்சல். தேர்ட்டி பிக்சல் கேப் இருக்கு ரெண்டுக்கும் நடுவில். பட் அதையும் தாண்டி இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு 10 பிக்சல் பேடிங் இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு 10 பிக்சல் பேடிங் அப்ளை பண்ணோம். ஸோ நான் இப்போ 10 பிக்சல் பேடிங்னா இந்த பாருங்க, இந்த டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் கிளிக் பண்ணால் எல்லா சைடும் 10 பிக்சல் இருக்கா? அந்த பேரண்ட் எலமெண்ட்டை சுற்றி, ஐ மீன் அந்த அபவுட் அஸ் அப்படிங்கிற அந்த எலமெண்ட்டை சுற்றி. ஸோ அதனால நான் பேடிங் வந்து 10 பிக்சல் அப்ளை பண்ண போகிறேன் எல்லா எலமெண்ட்டுக்கும். ஸோ அதனால காமனாக இங்கே அப்ளை பண்ணுறேன். பேடிங் 10 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் கேப் கிடைக்கும் 10 பிக்சல் அப்படிங்கிறதுனால எல்லா பக்கமும் 10 பிக்சல் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த 3க்கு மட்டும்தான், இன்னும் இந்த பட்டனுக்குலாம் நான் எதுவும் ஸ்டைல் பண்ணல. இந்த 3 மட்டும் இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது, இந்த சர்வீசஸ்க்கும் அபவுட் அஸ்க்கும் கேப் ஒன்று இருக்கு. இந்த அபவுட் அஸ்க்கும் கான்டாக்ட்ஸ்க்கும் சில கேப் இருக்கும், இங்கே டிசைன்ல இருக்கு ஆக்சுவலி. ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அபவுட் அஸ்க்கும் இந்த கான்டாக்ட் அஸ்க்கும் நடுவில் 30 பிக்சல் கேப் இருக்கு. ஸோ அப்போ அதே தான் இங்கேயும் 30 பிக்சல் இருக்கு அந்த கேப். அதே மாதிரி இந்த கான்டாக்ட் அஸ்க்கும் இதுக்கும் 30 பிக்சல், இந்த லாகினுக்கும் இந்த ரெஜிஸ்டருக்கும் 30 பிக்சல். அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கும் நடுவில் 30 பிக்சல் இருக்கு. இதை வேணும்னா இண்டிவிஜுவலா எல்லா எலமெண்ட்டுக்கும் மார்ஜின் லெஃப்ட் அப்படின்ற மாதிரி, இல்லை பேடிங் அப்படின்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம். பட் இங்கே நம்ம டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் ஒரு பேரண்ட் எலமெண்ட் வச்சு பண்றதுனால ஈஸியா ஒன்று பண்ண முடியும். ஜஸ்ட் கேப் அப்படின்னு கொடுத்து 30 பிக்சல் நான் கொடுத்தேன்னா ஃபிளெக்சிபிள் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கும் கேப் வந்து 30 பிக்சல் அப்படிங்கிறத அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ அப்ளை தான் பார்ப்போமா? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் 30 பிக்சல் அப்ளை ஆகும் கேப் வந்து. ஓகே ஓகே, இப்போ அடுத்தது
இப்போ நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். இன்னும் இந்த பட்டனுக்கு மட்டும் பண்ணல. கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பட்டனுக்கு ஒரு கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணுவோம்னா கிளாஸ் லாகின் பட்டன். ஸோ இது வந்து ரெஜிஸ்டர் பட்டன். ஓகே. ஸோ இந்த லாகின் பட்டனுக்கு நான் செலக்ட் பண்ணுறேன்னா இதுக்குன்னு ஒரு ஹைட் இருக்குது, வித் இருக்குது. தெரியாதா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வித்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கரெக்டாக அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அப்போது வித்து 93 பிக்சல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 44 பிக்சல். இது ரேடியஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பட்டனோட எட்ஜஸ்ல ஸோ அதுதான் வந்து அந்த எலமெண்டோட ரேடியஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 பிக்சல். அந்த பார்டர் இங்கே ஒரு பார்டர் வருதுல, ஒரு பச்சை கலர் லைன், அதுதான் வந்து பார்டர், அந்த எலமெண்டோட பார்டர். ஸோ அது வந்து 1 பிக்சல். அப்புறம் இந்த பேடிங்கு, அப்புறம் இந்த கேப் அதெல்லாம், இந்த பேடிங் அப்படின்னு இதுதான், இந்த பேடிங் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க 10 பிக்சல் அது. அண்ட் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்ல 25 பிக்சல் இருக்கு. ஸோ ஓகே, அது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எலமெண்ட்டுக்கு வித் ஹைட் அப்ளை பண்ணோம். 93 44. என்ன பண்ண போறேன், வந்து அருண் 93 பிக்சல். யா எஸ் அருண் வாய்ஸ் பிரேக் ஆகுது, நெட்வொர்க். ஹலோ, இப்போ கிளியரா இருக்கா? இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த பட்டனோட வித் வந்து 93, ஹைட் வந்து 44. ஸோ நான் ஆல்ரெடி வித் 93 அப்ளை பண்ணிட்டேன். ஹைட் வந்து 44 பிக்சல். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க, இதோட ரேடியஸ், பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல், பார்டர் வந்து 1 பிக்சல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்டருக்கான கலர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்டர்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ பார்டர் இதுதான் பார்டரோட வித்து, அந்த சைஸு இங்கே மேலே கொடுத்துருக்காங்களா அதே தான் இது. இது வந்து பார்டரோட கலர். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து போயிட்டேன் பார்டர் ஒன் பிக்சல். இப்போ அங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருந்துச்சு. கரெக்டா சொல்லப்போனா அது ஒரு சாலிட் லைன். நம்ம பார்டர்ல சாலிடு, டாட்டடு அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் பார்த்தோம்ல. ஸோ அப்போ அங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், சாலிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாலிட் லைன் இருந்துச்சு, அதனால 1 பிக்சல் சாலிட். அண்ட் இந்த கலர். அடுத்தது பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல். ஓகேவா? ஸோ வேற என்ன இருக்கு? ஓகே. ஸோ இந்த பட்டனுக்கு அவுட்டர்ல இவ்வளோதான் இருக்கு. ஸோ நம்ம இப்போ இது அப்ளை எழுத பார்ப்போமா? ஓகே. ஸோ இந்த இதுக்கு வந்து அப்ளை ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்டர் வந்துருக்கு. அண்ட் வந்து ஓகே ஓவர் ஃப்ளோ வந்து அதனால இருக்கு. ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட வித் ஹைட் எல்லாம் செட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது இந்த பட்டனுக்கு பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. கரெக்டா பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஏன்னா பேக் சைடில் என்ன கலர் இருக்கோ அது அப்படியே தெரியுது.
ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரே கலர் மாதிரி ஒன்று அப்ளை ஆகுதா, ஸோ அது நமக்கு தேவையில்லை. அப்போ பேக்ரவுண்டை நம்ம நன் பண்ணணும், இல்லை டிரான்ஸ்பரண்டா மாற்றணும். ஸோ பேக்ரவுண்ட் எந்த பேக்ரவுண்டும் இல்லை, அதனால நான் நன்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே அப்ளை ஆகல, பேக் சைடில் இருக்குது அப்படி இருக்கு, விச் மீன்ஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது, இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு சம் ஸ்டைல் அப்ளை ஆகுதுல. ஸோ இதுக்கு என்ன அப்ளை ஆகுது? ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பிள்ஸ் தான். வெயிட் 500, ஃபாண்ட் சைஸ் 16 அண்ட் லைன் ஹைட் 24, கலர் பிளாக். ஓகே. ஸோ இங்கே ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பிள்ஸ், font size 16 pixel, font weight 500, color 00, லைன் ஹைட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. லைன் ஹைட் எவ்வளோ? 24. ஓகே, 24 பிக்சல். ஓகே. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, நான் எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, போயிட்டேன், ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த பட்டன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதே மாதிரியே இந்த ரெஜிஸ்டர் பட்டன் கூட நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணோம். இங்கே பார்த்தோம். ஸோ ரெஜிஸ்டருக்கு புத்தி எவ்வளோ? 105, ஹைட் அதே 44, பார்டர் ரேடியஸ் 10 எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெஜிஸ்டர் பட்டனை இந்த கால் பண்ணி ஸோ இந்த அப்ளை ஆகுது, அப்படியே தான் அப்ளை ஆகுது கரெக்டா? அருண் மைக் மியூட்ல இருக்கு. ஓகே. ஸோ சேம் கலர் வித் ஹைட், பார்டர் ரேடியஸ். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இங்கே பேக்ரவுண்ட் கலர் ஒன்று அப்ளை ஆகுது. ஸோ டபுள் கிளிக் பண்ணால் இந்த இடத்துல கலர் தெரியுதா? ஸோ இதை காப்பி பண்ணி பேக்ரவுண்ட் நம்ம அங்கே வந்து நன் கொடுத்துருந்தோம், ஆனால் இங்கே வந்து கலர் அப்ளை ஆகுது. ஸோ அதனால கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்டர் வந்து பார்டருக்குன்னு சொல்லிட்டு கலர் எதுவுமே இல்லை, பார்டர் ரேடியஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து பார்டர் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, பார்டர் எடுத்துட்டேன். பார்டர் ரேடியஸ் ஆனால் 10 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 10 பிக்சல் இங்கே இருக்குல்ல, 10 பிக்சல் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இந்த டெக்ஸ்ட்டுக்கு சேம் அதே தான், ஆனால் கலர் மட்டும் ஒயிட் கலர். ஓகேவா? ஸோ நான் அப்படியே இதை காப்பி பண்ணி இதை டைப் பண்ணுங்க, பட் நான் ஜஸ்ட் டைம் ஆகுன்றதுக்காக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒயிட் ட்ரிபிள் F. ஓகே, ஸோ நவ் பார்ப்போமா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ப்ராப்ளம், பார்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பட்டன்ஸ்க்கு அப்ளை ஆகும். ஸோ அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கா? அப்போ நம்ம அங்கே பேக்ரவுண்ட் நன் பண்ண மாதிரி இங்கே பார்டர் நன் பண்ணோம். பார்டர் அண்ட் அவுட்லைன் அதை வந்து நன் பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த பிளாக் கலர் வந்து பார்டர் நன் பண்ணால் சம்டைம்ஸ் ஸ்டில் அதில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ பார்டர் போயிடுச்சு. வேணும்னா பார்டர் அப்ளை பண்ணிக்கலாம், வேணும்னா நன் பண்ணிடலாம். பட் பை டிஃபால்ட் பட்டன் டேக்குன்னு சில ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகுறதுனால நமக்கு அந்த பட்டன் டேக்கோட ஸ்டைல்ஸ் எல்லாமே அந்த பிளாக் கலராக இருக்கும். பேக்ரவுண்டில் இதுக்கு முன்னாடி இங்கே அப்ளை ஆச்சு பேக்ரவுண்ட் ஒரு கிரே கலர், அந்த மாதிரிலாம் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டிசைனில் இருக்க ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணியாச்சு. கரெக்டா? இதில் இன்னும் ஒரு விஷயம், நம்ம வந்து நம்ம பண்ணது எல்லாமே கரெக்டு தான், ஆனா இன்னும் ஒரு விஷயம் பண்ணா இது இன்னும் பெட்டரா இருக்கும். என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த இதுதான் வந்து இந்த ஸ்கிரீன் சைஸ். ஓகே,
இப்போ 1440 ஸ்கிரீன் சைஸ் உங்க லே அவுட்டு. நான் வந்து 1440 வைக்கிறேன். ஜஸ்ட் அப்ளை ஆகல. ஓகே, ஸோ இதுதான் வந்து 1440 பிக்சல். ஓகே, ஸோ ஹைட் சும்மா அது கண்டுக்காதீங்க, அது எது வேணா இருக்கலாம். பட் நமக்கு ஸ்க்ரீன் சைஸ் வேணும் 1440. ஓகேவா? இப்போ இப்போ இங்கே நல்லா பாருங்க, நான் இதை இங்கே கீழே சுருக்க இந்த கண்டென்ட் என்ன ஆகுதுன்னா இங்கே மடங்குது, இதை விட்டு வெளியே வருது. கரெக்டா? ஏன் அப்படின்னா நம்ம இந்த இந்த 5 எலமெண்ட்டுக்கும் சேர்ந்த மாதிரி மார்ஜின் லெஃப்ட் 100 எவ்வளோ சம்திங் 400 சென்ற கொடுத்தோம்னு நினைக்கிறேன். 400 லெஃப்ட் 435 பிக்சல் கொடுத்துருந்தோமா? அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த மொத்த எலமெண்ட்டுக்கும் மார்ஜின் லெஃப்ட் 435 பிக்சல் எடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லா டைமும். ஓகேவா? ஸோ அது வந்து கரெக்ட் கிடையாது. அதாவது உங்களோட டிசைன் வந்து ஈஸியாக ரெஸ்பான்சிவ் பற்றி நம்ம மீடியா கோரியில் பார்த்தோம்ல. ஸோ அந்த ஈஸியாக ரெஸ்பான்சிவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் இந்த மாதிரி மார்ஜின் லெஃப்ட் அப்ளை பண்ணாம அப்போ இந்த டிசைன்ல நல்லா பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் லெஃப்ட் சைடு இருக்கு, இந்த எலமெண்ட் ரைட் சைடு இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ நான் ஜஸ்ட் இந்த எலமெண்ட்டை ரைட் சைடு தள்ளி ரைட்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத நான் போட்டுட்டேன் அப்படின்னா எப்பயுமே ரைட்ல இருந்து 100 பிக்சல் எனக்கு தள்ளி இருக்கும். அப்போ இந்த நடுவில் இருக்க கேப் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் அதை அப்படியே அப்ளை பண்ணலாம். என்ன பண்ண போறேன்னா இந்த மார்ஜின் லெஃப்ட்டை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறேன். இதை வந்து நான் ரைட் சைட் தரணும். கரெக்டா? ஸோ ஃப்ளோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது ரைட் நான் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ரைட் சைட்ல ஒட்டிக்கும். ஓகேவா? டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இருக்கா? ஃபைன். ஸோ இது டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இருக்கிறதுனால ஃப்ளோட் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃப்ளக்ஸுக்கே நம்ம வந்து ஆல்ரெடி ஜஸ்டிஃபை கண்டென்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் என்ன பண்ணலாம், இதை வந்து சென்டர்னா ஓவராலாக சென்டர் ஆகும். ஸோ ஸ்பேஸ் அரவுண்டுன்னு கொடுத்தா என்ன ஸ்பேஸ் அரவுண்ட் ஜஸ்ட் கொடுத்தோம். டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் இருக்கிறதுக்கு மெனு ஐட்டம்ஸ். ஓ சாரி, பேரண்ட் எலமெண்ட் தான் அப்ளை பண்ணோம். நான் மெனு ஐட்டம்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஸ்பேஸ் பிட்வீன் நான் கொடுத்ததுனால ரெண்டுக்கும் நடுவில் ஈவனாக ஸ்பேஸ் பிரித்து கொடுத்துரும். ஸோ அப்போ இதை இந்த சைடு இந்த சைடு வச்சுப்போம். அதாவது ரெண்டுக்கும் நடுவில் கேப் கொடுத்துரும் ஸ்பேஸ் பிட்வீன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ இந்த எலமெண்ட்டை நான் ஜஸ்ட் 100 பிக்சல் தள்ளி இருக்கணுமா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மெனு ஐட்டம்ஸ் அதுதானே மார்ஜின் ரைட்டு 100 பிக்சல். கரெக்ட்? ஸோ மார்ஜின் ரைட் 100 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ இங்கே 100 பிக்சல் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த 1440க்கு மேலே பண்ணும்போது இங்கே ஒயிட் கலர் கேப் விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக அந்த இது அப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. நான் எவ்வளோ பிக்சலுக்கு போனாலும் இன்னும் 2000 போனாலும் நடுவில் தான் கேப் எடுக்குமே தவிர இங்கே எனக்கு ஒயிட் ஸ்பேஸ் விழுகாது. ஏன்னா இந்த எலமெண்ட்டை நான் ரைட் சைடு அலைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ரைட்ல இருந்து 100 பிக்சல் தள்ளி இருக்குமே தவிர இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த எலமெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க கேப் இருக்காது. அது மாதிரி நான் எவ்வளோ கிட்ட போனாலும் இங்கேருந்து 100 பிக்சல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இங்கே நடுவில் இருக்க கேப் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ ஒரு கட்டத்தில் இது ரெண்டும் முட்டிக்கும், இது ரெண்டும் இடிச்சுக்கும். அப்போ என்ன பண்ணலன்னா அப்போ அந்த சமயத்தில் தான் டேப் டிசைன் மொபைல் டிசைன் நமக்கு ஹெல்ப் பண்ணும். லேப்டாப் டிசைன் வரைக்கும் நமக்கு எதுவுமே ஆகாது. 1996
அதுக்கு மேலே தான் லேப்டாப். ஓகேங்களா? ஸோ 1024 வந்து டேப்லெட்டோட போர்ட்ரைட் மோட். ஓகே, ஸோ சாரி லேண்ட்ஸ்கேப் மோடு 1024. அப்போ 1024க்கு மேலே நம்மளோட லேப்டாப் வந்து ஸ்டார்ட் ஆகும். லேப்டாப் டிவைஸோட ஸ்க்ரீன் சைஸ். அப்போ 1024 வரைக்கும் இது கரெக்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்க்கும்போது இது வந்து ஒன்றுக்கு ஒன்று மீட் ஆகும், ரெண்டுமே இடிச்சுக்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ நமக்கு டேப்லெட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க, வேற டிசைன். இதே கண்டென்ட் இருக்கும், ஆனால் டிசைன் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த டிசைனை நம்ம பண்ணிக்கணும். அதே மாதிரி மொபைலுக்கு போகும்போது டேப் டிசைன் சரி வராது, ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் பெருசு டேப், மொபைலுக்கு சின்னது ஸ்க்ரீன் சைஸ். அப்போ அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு வேற ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதே கண்டென்ட், ஆனால் டிசைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ மெனுவை லேப்டாப்பில் காட்டின மாதிரியே மொபைலில் காட்ட முடியாதுல்ல. ஸோ அதனால மொபைல் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மொபைல் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல மீடியா கோடிங் மூலியமா அப்ளை பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, ஸோ ஹெட்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். இப்போ நான் இப்போ அடுத்தது எல்லாமே கிரியேட் பண்ண போறது இல்லை, அடுத்தது நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க.